ஹாய் எவ்ரிவன். தளபதி விஜய் இன்னும் ஒரு வாரத்துல கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் என்னதான் நடந்துட்டு இருக்கு, இப்போதைக்கு இந்த ஒரு கட்சிக்கு 3 நேம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு 3 நேம்ல தளபதி எந்த ஒரு பேரை சூஸ் பண்ண போறாரு அண்ட் எதுக்காக இப்பவே ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க இந்த ஒரு கட்சியை, அண்ட் யார் யாருக்கு ஈக்குவலா வருவாரு, இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சோ இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சோ தளபதி விஜய் இப்ப த கோட் படத்தோட ஷூட்டிங்ஸ்ல பயங்கர விறுவிறுப்பா நடிச்சிட்டு வராரு. சோ இப்படி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சோ பனையூர்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் ஆல்சோ கண்டக்ட் பண்ணாரு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அங்க இருக்கிற டீம் லீடர்ஸ் ஆகட்டும் சோ எல்லாமே கலந்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு கூட்டத்துல பயங்கரமான சில வேர்ட்ஸ் எல்லாம் பத்தினா நிறைய பேசி இருக்காரு தளபதி. அதாவது கட்சி ஸ்டார்ட் பண்ண போறது பத்தி தான், இந்த ஒரு கட்சியை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னுமே பயங்கரமா பண்ணுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரூவா இருங்க. இந்த ஒரு கட்சி பேர் என்ன அண்ட் எப்ப ரிஜிஸ்டர் பண்ணலாம், சோ இது மாதிரியான எல்லா கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி தன்னோட லீடர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கூட்டத்துல லீடரா யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கேட்டிருக்காராமா. அண்ட் தளபதி இப்படி கேட்கிறப்ப பயங்கரமான ஒரு விஷயமே நடந்திருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தளபதி தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்களே தலைவரா இருங்க அப்படிங்கிற மாதிரி. சோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கார் இல்லையா, சோ அவரு கட்சியில ஒரு டைம் நிக்கிறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கட்சியில ஜெயிச்சாலுமே அந்த ஒரு சீட்ல உட்கார மாட்டேன், சிஎம்லாம் பிடிக்காது, இங்க போயிட்டு வர்றது இது மாதிரி எனக்கு எதுவுமே பிடிக்காது, சோ நான் ஜெயிச்சாலுமே இன்னொருத்தர் தான் நிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல பயங்கரமா இந்த ஒரு நியூஸ் பத்தினா பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்துச்சு. சோ அதனாலயே இந்த ஒரு கேள்வியை நம்ம தளபதி ஆகட்டும் சோ எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் தளபதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. சரி, எனிவே சோ தளபதி இவரு இந்த ஒரு கட்சியை தனியா ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பவர்ல இருக்கக்கூடிய டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா 2 கட்சி தான் மிகப்பெரிய ஒரு கட்சி. இன்றாலுமே இந்த ஒரு 2 கட்சிக்கு ஈக்குவலா எந்த ஒரு கட்சியுமே பவர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ தளபதி உள்ள வந்தார் அப்படின்னா இந்த 2 கட்சிக்கு ஈக்குவலா பவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அண்ட் கேப்டன் விஜயகாந்த் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஒரு 2 கட்சிக்குமே டஃப் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றளவுமே பேசப்படல, அதாவது இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த சோசியல் மீடியாஸ்ல ஆகட்டும் சோ நியூஸ் சேனல் ஆகட்டும் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கதையா போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் மார்க் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்லயும் கேப்டன் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கெட்டவர்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் இதா இருந்துச்சு. அண்ட் அப்படியே சோசியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா தளபதிக்கு அதே மாதிரி நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சோ இப்போதைக்கு அந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அவங்க ஒரு பக்கம் கிளம்பி இருப்பாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த கட்சி ஆளுக்கு சோ எல்லாமே பிளாக் மார்க்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக சோ என்னென்னமோ பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் உள்ள வராங்க ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிறப்ப சோ இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்ல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருமே அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பேஜ் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. இன்றளவுமே வந்தாரு அப்படின்னா சோ எல்லாருமே ஓட்டு போறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மீட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இது விட்டுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் சோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு கட்சி அதாவது தளபதி இப்ப ஆரம்பிக்க போறாரு இல்லையா, சோ சோலோவா ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன இல்லையா, இந்த ஒரு சோலோவான கட்சியில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இப்போதைக்கு நிலுவையில் இருக்கு. அது என்னன்னு அப்படின்னா தமிழக முன்னேற்ற கழகம் 1, தமிழக முன்னேற்ற ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3வது வந்து பாத்தீங்கன்னா வெல்லும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு 3. இந்த ஒரு 3 பேர்ல ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா சோ தமிழக முன்னேற்ற கழகம், இந்த ஒரு நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா தளபதி சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பேரை சூஸ் பண்ண எப்படின்னு சொல்லலாம்னா டிஎம்கே. சோ டிஎம்கே வேற டிஎம்கே வேற. சோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் இப்படி வைக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு காமனான அப்படின்னு தான் சொல்லணும், டிஎம்கே டிஎம்கே சோ எல்லாமே ஒரு நார்மலான ஒன்று அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம்.
சரி எனிவே அண்ட் இப்படி அமைஞ்சாலுமே இந்த ஒரு பேரை பிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதை பத்தி அப்புறமா பேசலாம். அண்ட் கூடவே இந்த ஒரு கட்சியில நிக்க வைக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு லீடர்களா இருப்பாங்க இல்லையா, சோ ஆண்களை போலவே பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சோ படிச்ச பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாதவங்க ஒரு ட்ரூவா இருக்கிற பர்சனை தான் உள்ள கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இந்த ஒரு கட்சியில சேர்ந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தளபதிக்கு தெரிஞ்சவாகட்டும். அண்ட் இவருமே வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு தயங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆல்சோ எல்லாமே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா கட்சி நேம் பிக்ஸ் ஆகணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சர்ப்ரைஸோட, அதாவது ஏதோ ஒரு சர்ப்ரைஸோட தளபதி உள்ள கொண்டு வர போறாரா, அண்ட் எப்பயும் போல ஒரு நார்மல் பர்சனா வந்து நிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா இப்போதைக்கு 2 கட்சி நான் சொன்னேன் இல்லையா, சொன்ன மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே. சோ இந்த ஒரு 2 கட்சி பவரையும் பீட் பண்ற அளவுக்கு நம்ம தளபதி கட்சி இன்றளவுமே வளருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஆனா ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட் நம்ம தளபதிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் வராங்க. அண்ட் இந்த ஒரு கட்சி நின்னாரு அப்படின்னா சோ எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் கட்சி லோகோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணும் இல்லையா. சோ எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த கோட் படத்துடைய ஷூட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ பாதி ஷூட்டிங்ஸ் மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா சோ அடுத்ததா மதுரையில இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் மதுரையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தா பயங்கர போயிட்டு இருக்கு. அண்ட் மதுரையில நடந்து முடிஞ்ச உடனேயே தளபதி இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு கட்சி பத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மாநாடே அந்த ஒரு மதுரையில நடத்த இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு டைம்ல. சோ இந்த ஒரு நியூஸ் கேட்கிறப்பவே தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்துக்குமே சில பேர்த்துக்கு வருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அரசியலுக்குள்ள இறங்கிட்டாரு அப்படின்னா படம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வருத்தமும் இருக்கும். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆகட்டும் சோ எல்லாமே அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கட்டும் எல்லாமே இருந்துட்டு வருது. அண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்க்கும்போது சோ ரெண்டுமே பண்ணாரு அப்படின்னா பயங்கரமா இருக்கும். சோ படமாகட்டும் இதுவாகட்டும் ரெண்டுமே பண்ணாரா பயங்கரமா இருக்கும். பட் ஆனா எனிவே சோ தளபதி சூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இதை பத்தி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ, லெட்ஸ் பாய், வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.